ஆக்சுவலி கர்த்தர் தான் வந்து சவுலை வந்து ராஜரிக அபிஷேகம் கொடுத்து இஸ்ரேலுக்கே ராஜாவா ஆக்குறாரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் ராஜாவா ஆக்குறாரு. ஆனா சவுல் வந்து கர்த்தர் சுத்தபடி நடக்காததுனால என்ன தப்பு பண்றாரு? டிஸ்ஒபீடியன்ஸ். அங்க சவுல் வந்து எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டாரு. கர்த்தரோட சித்தத்தை செய்யாம இருந்ததுனால மட்டும். கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒயிட் ஹார்ஸ் மினிஸ்ட்ரிஸ் மூலமா உங்களெல்லாம் நான் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம செய்தியை ஆரம்பிப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே தூரா ஷதா லக்கா பாபா பாபா துரி பாபா பாபா பா. ஆவியானவர் சொல்றார் ரிக்கந்தர் ராபால். இது கடைசி காலம் என்று ஆவியானவர் சொல்றார் ரிக்கந்தர் ராபாலு. எழுப்புதல் நாட்கள் என்று கர்த்தர் சொல்றார் ரிஷதர் ரேபெட் லோரிக்கா பாபா பாபா திராபாலோ ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கபா. ஆயத்தமாக ரிக்கந்தர் ராபா. இந்த செய்தி முடியும் போது ரிக்கந்த பல பேர் மேல ரிக்கந்தர் ஆவியானவர் பலமா இறங்குறத நீங்க உணர்வீங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரீபாலா ரிக்கம் கெட் ரெடி சேஸ் த லார்ட் ரீபாபா ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கம் டு ரிசீவ் தி ரிக்கர் ஃப்ரெஷ் டச் ஆஃப் காட் சேஸ் த லார்ட் ரீபா தர் ஷபாலோ ரிக்கா பாபா பாபா. இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவனோட உள்ள உறவு, த ரிலேஷன்ஷிப் வித் காட். அதுக்கு உண்டான வசனம் அப்போஸ்தலர்கள் நடவடிக்கை 13வது அதிகாரம் 22வது வசனம். பின்பு அவர் சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். ஆக்சுவலி இந்த வசனத்தில் யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா தாவீதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா கர்த்தர் வந்து ஒரு பர்சனை பற்றி சாட்சி கொடுக்குறாரு. யூஷுவலாக நம்ம தான் சாட்சி கொடுப்போம். நம்ம என்ன சொல்லுவோம்? நான் வீடு இல்லாமல் இருந்தேன், கர்த்தர் எனக்கு இந்த வீடை கொடுத்தாரு. வேலை இல்லாமல் இருந்தேன், வேலை கொடுத்தாரு. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, கர்த்தர் ஒரு நல்ல மாப்பிள்ளையை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே கிறிஸ்தவர்கள் நம்ம கர்த்தரை குறித்து நம்ம சாட்சி கொடுப்போம். அதுதான் வழக்கம். நம்ம தான் போய் கர்த்தரை பற்றி சாட்சி கொடுப்போம். ஆனால் இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா கர்த்தர் சாட்சி கொடுத்தாருன்றது. அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா அவன் எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். ஆக்சுவலி இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுல் வந்து ஆக்சுவலி கர்த்தர் தான் வந்து சவுலை வந்து ராஜரிக அபிஷேகம் கொடுத்து இஸ்ரேலுக்கே ராஜாவா ஆக்குறாரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் ராஜாவா ஆக்குறாரு. ஆனால் சவுல் வந்து கர்த்தர் சுத்தபடி நடக்காததுனால என்ன தப்பு பண்றாரு? டிஸ்ஒபீடியன்ஸ். அங்கே சவுல் வந்து எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டாரு. கர்த்தரோட சித்தத்தை செய்யாம இருந்ததுனால மட்டும் கர்த்தர் என்ன பண்றாருன்னா சவுலை வந்து ரிஜெக்ட் பண்றாரு. நம்ம நல்ல பைபிளை வாசிச்சோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய தேவ மனிதர் இருந்திருப்பாங்க, நிறைய ப்ராஃபிட்ஸ் இருந்திருப்பார். கர்த்தர் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப கூலா இருந்திருப்பார். எந்த விஷயத்துல ரொம்ப டென்ஷன் ஆகி அதிகபட்ச தண்டனை கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ஒபீடியன்ஸ். யாரா இருந்தாலும் மோசையுமே டிஸ்ஒபீடியண்டா இருந்தனால தான் வாக்களிக்கப்பட்ட பூமிக்கு போல. சவுலுமே பார்த்தீங்கன்னா நல்ல பைபிளை வாசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பூமிக்குள்ளேய விஷயமா பார்த்தோம்னா சவுல் பெரிய தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாதிரி நமக்கு தெரியாது. என்ன கர்த்தர் வந்து எல்லாத்தையும் அழிச்சிருங்கன்னு சொல்லும்போது ஒரு சில ஒரு 10% வந்து மனிதர்களை இந்த அனிமல்ஸ் எல்லாம் அழிக்காம வச்சிருப்பாரு. ஆனால் அது தேவ கோபத்துக்கு ஆளானதுனால கர்த்தர் என்ன பண்றாரு? சவுலை கூப்பிட்டு சாமுவேலை கூப்பிட்டு என்ன சொல்வாருன்னா நான் சவுலை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறேன், எனக்கு என்னமேட்டு சவுல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் ரொம்ப கோபமா சாமுவேல்கிட்ட சொல்லியிருப்பாரு. இன்ஃபேக்ட் சாமுவேல் ரொம்ப அழுதுருப்பாரு. ஏன்னா சவுல் வந்து ரொம்ப க்ளோஸா இருந்திருப்பாரு சாமுவேலுக்கு. ஏன்னா சாமுவேல் தான் வந்து சவுலை கூப்பிட்டு ராஜரிக அபிஷேகம் பண்ணி சவுல் வந்து ராஜாவா இருக்கும்போது சாமுவேல் சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஆனா அதே மாதிரி கர்த்தர் வந்து சவுலை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு அந்த செய்தியை கேட்டோன்னே சாமுவேல் ரொம்ப வருத்தப்பட்டு பல நாள் அழுதாருன்னு 1 சாமுவேல்ல படிச்சீங்கன்னா தெரியும். பல நாள் அழுதுருப்பாரு. அப்பதான் கர்த்தர் என்ன சொல்வாருன்னா நீ எத்தனை நாள் சாமுவேல் அழுவ போற? நான் ரிஜெக்ட் பண்ணது தான், நான் மனசு மாறது போறது கிடையாது. நான் இதுக்குன்னு ஒருத்தனை நான் தேர்ந்தெடுத்துட்டேன். அவன் யார் அப்படின்னா என் மனசுக்கு என்ன தோணுதோ அதுல எப்படி இருக்குன்னா the man after my own heart, என் சித்தபடி செய்யற ஒரு மனிதனை நான் தேர்ந்தெடுத்துட்டேன். நீ போய் நீ அவனுக்கு ராஜரிக அபிஷேகம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். அதே வசனம் 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 14வது வசனத்துல என்ன இருக்குன்னா கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய மக்கள் மேல் தலைவனாக இருக்க கட்டளையிட்டார். அது அங்க என்ன சொல்லுவார்னா a man after my own heart. அதே மாதிரி ஆபிரகாமுக்கு சொல்வார். என்ன சொல்றோம்னா ஆபிரகாம் என் நண்பன் அப்படின்னு அது சொல்லி நம்ம வசனம் எல்லாம் பார்க்கிறோம். அதே மாதிரி தாவீதுக்கு என்ன சொல்வார்னா என் சித்தத்தை அவன் செய்வான். சோ கர்த்தர் எங்க பிரியமா இருக்கார் அப்படின்னா கர்த்தர்
கர்த்தரோட சித்தம் அது என்னவா இருந்தாலும் சரி, நமக்கு பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் கிடையாது. கர்த்தர் என்ன சொன்னாலும் அதை நம்ம செய்யணும். அதுதான் கர்த்தர் விரும்புறாரு. அங்க தாவீதை பத்தி அவர் என்ன சொல்வாருன்னா, ஈசாயின் குமாரன் ஆகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி. அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கண்டேன். என்ன பிடிச்சிருக்குன்னா, நான் என்ன சொன்னாலும் அவன் செய்வான், நான் என்ன சித்தமா இருக்கேன்னு சொன்னாலும் அவன் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து தாவீதை குறித்து சொல்றாரு. அந்த கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா தாவீது வந்து கடைசி வரைக்கும் பயங்கர சக்சஸ்ஃபுல்லான கிங்கா இருந்துட்டு தான் இறந்துருப்பாரு. இன்ஃபேக்ட் சாமுவேலுக்கு கரெக்டாக டெட் பெட்ல இருக்கும்போது சாலமோன் அவரோட பையனோட சாலமோன் அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நீ வந்து கடைசி வரைக்கும் கடவுளோட கட்டளையை நீ ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும், எங்கேயுமே நீ டிஸ்ஒபீனியன்ட்டா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து தாவீது சாகும்போது சாலமோன்ட்ட சொல்லிட்டு செத்துருப்பார். ஸோ தாவீது ரொம்ப பிரியமான மகனா இருந்தார். அதே போலதான் நம்மளும் இருக்கணும். நம்ம எல்லாரும் வந்து என்ன, நம்ம வந்து எப்பவுமே ஒரு மனிதனை பார்த்தா வெளி அப்பியரன்ஸை பார்ப்போம், அவுட்வர்ட் அப்பியரன்ஸை பார்ப்போம். ஆனால் கர்த்தர் வந்து எப்பவுமே நம்ம ஹிருதயத்தை தான் பார்ப்பாரு. அவர் எப்படி இந்த மாதிரி பார்க்குறாருன்னு சொல்லிட்டு அதே புஸ்தகத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா, 1 சாமுவேலில் படிச்சிங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா, ஒன்ஸ் அதை ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம், சவுலை ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் சாமுவேல்கிட்ட வந்து கர்த்தர் என்ன சொல்வார்னா, நீ போ, ஜெஸ்ஸின்னு ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட போய் நீ போ ஈசாயின் குமாரானா ஈசாயின்னு ஒருத்தர் இருக்கான், நீ போ, அங்கே வந்து அவனுக்குன்னு ஒரு மகன் இருக்கான், அவனை தான் நான் அனாயின்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவரை அனுப்புகிறாரு. ஸோ சாம்வேலும் போகிறாரு. அங்கே வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் ஒரு இது ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அங்கே வந்து பார்ட்டி அந்த சாக்ரிஃபைஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கும்போது அப்போ அவர் வராரு, ஜெஸ்ஸி அவங்க அப்பா வராரு. வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ சாம்வேல் சொல்கிறாரு, உங்கள் மகனை தான் வந்து கர்த்தர் வந்து ராஜாவா ஆக்க போறாரு, இஸ்ரேலுக்கு ராஜாவா ஆக்க போறாரு, உங்க மகனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவரோட மூத்த மகனான எலியாபை கூட்டிட்டு வருவார். உடனே சாமுவேல் என்ன பார்க்கறாருன்னா, எலியாப் ரொம்ப சுந்தரமா, ரொம்ப அவர் ஆக்சுவலி சவுலோட அந்த ஆர்மியில ஒரு பர்சனா இருந்திருப்பாரு, நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்திருப்பாரு. ஸோ ஆர்மி பர்சன் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவா அவங்க உடம்ப வந்து கரெக்ட் வச்சிருப்பாங்க. ஒரு ஆர்மி பர்சன் வந்து அவங்க உடம்ப வந்து அவங்க ஹெட் டு டோ வந்து எப்பயுமே வந்து பக்கா வச்சிருப்பாங்க. இப்போ நீங்க இருக்க ஆர்மி ஆஃபீஸரையும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து ஒரு ஹேர் கட்னா அதுக்குன்னு ஏற்ற மாதிரி ஒரு ஹேர் கட், அவங்க வந்து அந்த செஸ்ட் சைஸ் வேஸ்ட் சைஸ் வந்து அந்த ஆர்மிக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. அது இப்போ மட்டும் கிடையாது, அப்பயுமே. ஸோ ரொம்ப சுந்தரமாக வந்த உடனே சாமுவேல் மனசுல தோணுது. என்ன தோணுது அப்படின்னா, ஸோ கர்த்தர் சொன்ன பையன் இவனா தான் இருக்கணும், பார்க்க இவ்வளோ அழகா இருக்கான், இவன் தான் வந்து ராஜாக்கு உண்டான எல்லா தகுதி இவனுக்கு தான் இருக்கு, ஸோ கண்டிப்பாக கர்த்தர் இவனை தான் தேர்ந்தெடுத்திருக்கணும் அப்படின்னு சாமுவேல் நினைக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, சாமுவேல் அது கிடையாது, நீ வந்து வெளி தோற்றத்தை பார்க்குற, தேவனோ உள்ளத்தை பார்க்குறாரு. நான் எலியாபை ரிஜெக்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அவன் ஒன்று இஸ்ரேலுக்கு ராஜா கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே சாமுவேல் சொல்றாரு, நீங்க அடுத்த பையனை கூப்பிடுங்கன்னு சொல்றாரு ஜெஸ்ஸி கிட்ட. அப்புறம் ஒவ்வொரு பையனா வந்து காட்டுறாரு. 7 பையன் வந்து நிக்கிறாங்க. அந்த 7 பையனுமே கர்த்தர் இல்லைன்றாரு சாமுவேல்கிட்ட. இல்லை, இவங்க யாருமே நான் தேர்ந்தெடுத்த பையன் இல்லை அப்படின்னோன்னா உடனே வந்து சாமுவேல் கேட்குறாரு, உனக்கு இன்னொரு ஏதாவது பையன் இருக்கானா அப்படின்னு வந்து ஜெஸ்ஸி கிட்ட கேட்குறாரு. உடனே அவர் என்ன சொல்றாரு, ஆமா எனக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான், ஆனால் அவன் ஆடுல மேய்ச்சிட்டு இருக்கான். ஏன்னா இங்கிலீஷ் அப்படி இருக்கும், பட் இஸ் அ ஷெப்பர்ட், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், அவனை எதுக்கு கூப்பிடுறீங்கன்னு மாதிரி அர்த்தம். அவன் ஆடு மேய்க்கிற பையன், அவன் ரொம்ப சின்ன பையன், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் அப்படின்னோடனே உடனே சாமுவேல் சொல்லுவாரு, இல்லை நீங்க அவனை கூப்பிடுங்க, அந்த பையன் வர வரைக்கும் நம்ம யாரும் சாப்பிட உட்காரக்கூடாதுன்னு சாமுவேல் சொல்லுவாரு. உடனே என்ன ஆகுதுன்னா, ஆள் கூப்பிட்டு வச்சு தாவீது வர்றார். தாவீது வந்த உடனே கர்த்தரோட குரல் மறுபடி சாமுவேல்கிட்ட கேட்கும். என்ன கேட்கணும், அரைஸ் anoint him for this is he அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எழுந்த நீ அவனை ராஜரிக அபிஷேகம் பண்ணு, நான் தேர்ந்தெடுத்த பையன் இவன் தான் அப்படின்னு வந்து சாமுவேலுக்கு குரல் கேட்கும். உடனே சாமுவேல் வந்து ராஜரிக அபிஷேகத்தை வந்து அனாயின்ட் பண்ணுவார். அந்த டைம்ல அவர் அனாயின்ட் பண்ணும்போது ஹார்ட்லி ஒரு 15 இயர்ஸ், அப்ராக்சிமேட்டா 15 வயசு தான் அந்த பையனுக்கு இருக்கும். யாருக்குமே கர்த்தர் வந்து தாவீதை தான் ராஜாவா ஆக்க போறாருன்னு யாருக்குமே மைண்ட்ல இல்லை. அதனால தான் அவங்க அப்பாவே எல்லா பையனும் நான் நிறுத்திட்டேன், தாவீதை ஒரு மைண்ட்ல வச்சுக்கல. அவனையா கேட்குறீங்க, அவன் தான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கானே அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அதே மாதிரி எலியாபை பார்த்தோன்னா சாமுவேல் அவர் பெரிய தீர்க்கதரிசி, ஆனா அவர் மனசுல என்ன இருக்கு, ஓ இதுதான் கர்த்தர் வந்து
தேர்ந்தெடுத்த பையனா இருக்கணும், இவன் தான் கரெக்டா இருக்கான், ராஜாக்கு உண்டான எல்லா அம்சமும் இவன்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சாமுவேல் நினைக்கிறேன். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, இது யாருமே கிடையாது, தாவீதை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், ஏன்னா அவன் தான் என் சித்தத்தை கரெக்டா செய்வான்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு எலியாவை பத்தி, நீங்கெல்லாம் வெளித்தோற்றத்தை பாக்குறீங்க, நான் மனிதரோட உள்ளத்தை பாக்குறேன், எனக்கு வெளித்தோற்றத்தை பத்திலாம் எனக்கு அக்கறை கிடையாது, அவன் உள் தோற்றம் சரி கிடையாது, ஐ ஹவ் ரிஜெக்டட் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சாமுவேல்ட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் தாவீது ராஜாவா ஆகிறாரு. சோ நம்ம ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம கர்த்தரை திருப்திப்படுத்தணும் அப்படின்னா கர்த்தரோட சித்தத்தை நம்ம செய்யணும். நம்ம அதை மீறி எதையுமே செய்யறத கர்த்தர் விரும்பவே மாட்டாரு. நீங்க ஆரம்பத்துல இருந்தே பார்த்தாலுமே, ஆதாம் ஏவாளை நீங்க பார்த்தாலுமே அவங்க என்ன பண்றாங்க, பாவம் ஃபர்ஸ்ட் இந்த பூமியில என்ட்ராற பாவம் என்ன அப்படின்னா டிஸ்ஒபீடியன்ஸ். அந்த டிஸ்ஒபீடியன்ஸ் பாவத்தினால தான் என்டையர் மனித குலமே நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனால் கடவுள் படைக்கும் போது ஏதேன் தோட்டத்தில் சகல வசதியோட ஆதாம ஏவாளை வைக்கிறாரு. அவங்க பண்ண ஒரு சின்ன தப்பு, என்ன தப்பு, டிஸ்ஒபீடியன்ஸ். பழத்தை பறிச்சு சாப்பிடாத, பழத்தை பறிச்சு சாப்பிட்டனால இன்ன வரைக்கும் நம்ம ஒரு கேர்ஸ்குள்ள போயிட்டோம். அந்த கேர்ஸை மீட்டு கொள்ளத்துக்கு தேவகுமாரன் அவரே தேவனே மனித குலத்துக்கு வர்றாரு. ஒரு மனிதனா தான் ரத்தத்தை கொடுத்து திரும்பி மீட்டுக்கொண்டா. அதுவுமே இட்ஸ் லவ் ஆஃப் அ காட். நம்ம தப்பு பண்ணிட்டோம், அந்த தப்பை அவர் கரெக்ட் பண்ணதுக்கு திருப்பி அவரே வராரு. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை கரெக்டாக அனலைஸ் பண்ணோம். நம்ம கிறிஸ்தவனா பிறந்துட்டா கர்த்தர் சித்தத்தை செய்யணும். அதுதான் கர்த்தர் சித்தத்தை செய்யறவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள். கர்த்தர் சித்தம் செய்யாதவர்கள் கிறிஸ்தவர்களே அல்லன் என்ற ஆவியானவர் சொல்றார். ரீபா லக்கா லக்ஷா லெபெல்ல சபா லெபெல்லா பாபா துரிகபா ரபா. கர்த்தர் சொல்றார் ரிகந்த ரபாலோ ரிகபா ரீபா லா ரிகபா. மனிதர்களோ ரிகந்தர் உங்க வெளி தோற்றத்தை பார்க்கறாங்க, ரிகந்தர் ரபா. ஆனா தேவனோ ரிகந்தர் உங்க உள்ளத்தை நான் பார்க்கறேன் என்ற ஆவியானவர் சொல்றார். ரீபா லா ரஷா. நீங்க வெளி தோற்றத்துல நீங்க ஏமாத்திரலாம், ரிகந்தர் நான் 10 மணி நேரம் பைபிள் படிக்கிறேன், ரிகந்த 12 மணி நேரம் பைபிள் படிக்கிறேன், ரிகந்த நான் அந்த சர்ச்சுக்கு போறேன், இந்த ஃபெலோஷிப் போறேன், ரிகந்த நான் எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரம் ஜெபிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், நீங்க கதவை அடிச்சுட்டு இருக்கலாம், ரிகந்த ராபாலோ. ஆனா கர்த்தர் சொல்றார் ரிகந்த, கர்த்தர் சொல்றார் ரிகபா. the lord says ரிகந்த ராபாலோ ரிகம். நீங்க மனிதர்களை ஏமாத்தலாம், ரிகந்த தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் ரிகந்தர் சேனைகள் கர்த்தர் ரிகந்த அவரை நீங்க ஏமாத்தவே முடியாது என்ற ஆவியானவர் சொல்றார். ரிபா ஷதா ரபா லோகெல்லே பேபா உரிக்கந்த லபா லோரிக். இது கடைசி காலம் என்று ஆவியானவர் சொல்றார். ரிகந்த ரபா லோரிக்கம். இது கடைசி காலம் என்று கர்த்தர் சொல்றார். ரிகந்த உங்களையே நீங்க ஏமாத்திக்காதீங்க என்று ஆவியானவர் சொல்றார். ரிகந்த நான் ஜெபிக்கிறேன் ஏமாத்தாதீங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிகந்த ஒரு ஜெபிக்கிற வாழ்க்கை, ஒரு ஒருத்தரோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு ரிகந்த தாவீதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிபா தரபா லரிபா லரஷத ரெபே லோரிக்கம் உரக்கந்த ரப். 15 வயசுல ரிகந்தர் ஒரு பையன் ரிகந்தர் ராஜரிக அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டானா ரிகந்தர் அவன் எவ்வளவு தூரம் ஜெபிச்சிருக்கணும் என்று கர்த்தர் கேட்கிறார். ரீபா தர்ரா. அந்த மாதிரி நீங்க எல்லாம் ஜெபிக்கிறீங்களா என்று ஆவியானவர் கேட்கிறார். ரிகந்தர்ரா உக்கரத்துல இருக்கு என்று கர்த்தர் சொல்றார். ரிகதர் ராபாலு. ஜெபிக்காத மக்கள் ரிகதர் இருக்கிறதுல ஜெபிக்காத மக்கள் இந்த கிறிஸ்தவர்கள் தான் என்று கர்த்தர் சொல்றார். ரீபா தர்ரா ஷபா லக்கெபே ரபா உரிகந்தர் ராபா லோரிகபம் உரிக்கந்த ராபாலோ ரிக்கம் ரிக்கந்த ராபாலோ ரிக்கம். இருக்கிறதுலே மேலான நாமம் இயேசுவின் நாமம் ரிக்கந்த ராபா. ஆனா அந்த இயேசுவின் நாமத்துக்கு உண்டான பயம் இல்லைன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரீபா தெய்வ பயம் இல்ல, ரிக்கந்த சித்த செய்யற மக்கள் இல்ல, ரிக்கந்த ஜெபிக்கிற மக்கள் இல்லைன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரீபா ல ரபா ல ரபா ல ஷக்க லபாலோ. சபைகள்ல ரிக்கந்த ராபாலோ ரிக்கபா, சபைகள்ல ரிக்கந்த ராபாலோ ரிக். ஏமாத்திர கூட்டம் தான் ஜாஸ்தி என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ராபாலோ ரிக்க. எல்லாம் ஏமாத்திர ஜனங்கள் என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த வெளிப்படையா ரிகந்த 10 பைபிள் தூக்கி நீங்க சர்ச்சுக்கு வரீங்க, ரிகந்த இந்த வருஷம் தெரியும் அந்த வருஷம் தெரியும் சொல்றீங்க ரிகந்த. ஆனா உங்க மனசுல ரிகந்த ராபால கர்த்தரே இல்ல. ரிகந்த ராபாலோ ரிக. வெறும் இயேசுன்ற பேரை மட்டும் தான் வச்சிட்டு இருக்கீங்க. ரிகந்த யூ ஆர் கேரிங் ஜஸ்ட் தி டாக் சேஸ் தி லார்ட். ரிகபா ல ராபாலோ ரிகபா ரிகந்த ராபால. கிறிஸ்தவனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ரிகந்த உங்களை பார்த்து நடுங்கணும் ஜனங்க. ரிகந்த ஐயோ உங்களை பத்தி பேச பயப்படணும் என்று ஆவியானவர் சொல்றார். ரிபா லாரா ஷபா லெகெபா லாரா உரிகந்த ராபாலோ ரிகந்த ராபாலோ ரிகம். கர்த்தர் சொல்றார் ரிகந்தா கிறிஸ்தவனா ரிகந்தா எப்படி இருக்கணும் தெரியுமா? ரிகந்தா நீங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்லயோ ஒரு வீட்லயோ இருந்தீங்கன்னா ரிகந்தா பக்கத்து வீட்டில் ஏதாவது யாருக்காவது உடம்பு சரியாம போச்சுன்னா ரிகந்தா ஆஸ்பத்திரியை தேடி ஓடக்கூடாது. ரிகந்தா ஒரு கிறிஸ்தவ வீடு இருக்கான்னு பார்க்கணும் என்று ஆவியானவர் சொல்றார். ரிகந்தா அதுதான் பவர் டெமான்ஸ்ட்ரேஷன் சேஸ் தி லார்ட். ரிபா தரா ஷக்க லெபெல்லோ ரிகா பாபா ரிபா லா ரிகா பா ரபா லோ ரிகா பாபா ரிகந்தா லா ரஷபா லோ ரிகா பா ரிபா லா ரிகா பாபா.
It's a power demonstration, says the Lord. Power demonstration, says the Lord. ஜாக்கிரதையா இருங்க என்று ஆவியானவர் சொல்றார். இயேசுவின் நாமத்தை வச்சு விளையாடாதீங்க என்று கர்த்தர் சொல்றார். விளையாடாதீங்க விளையாடாதீங்க என்று ஆவியானவர் சொல்றார். நீங்க ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், அண்ட சராசரத்தையும் உள்ளங்கையில தாங்குற தேவன். யார அவர்கிட்ட விளையாடாதீங்க என்று ஆவியானவர் சொல்றார். Is the God of spirits, says the Lord. ஆவியானவர் தூஷணமா பேசாதீங்க. நவமான பாஷை தூஷணமா பேசாதீங்க என்று கர்த்தர் சொல்றார். அதுக்கு மன்னிப்பே இல்லை என்று ஆவியானவர் சொல்றார். புறஜாதியானவருக்கு மன்னிப்பு உண்டு, கிறிஸ்தவர்களுக்கு மன்னிப்பு அல்ல என்று கர்த்தர் சொல்றார். உங்களுக்கு பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கு. பைபிள்ல சகல சத்தியமும் எழுதப்பட்டிருக்கு என்று ஆவியானவர் சொல்றார். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா பைபிள் வாசிக்கணும், பைபிள் வாசிக்கணும், பைபிள் வாசிக்கணும் என்று கர்த்தர் சொல்றார். பைபிள் வாசிக்காத கிறிஸ்தவர்கள் அல்ல என்று ஆவியானவர் சொல்றார். பைபிள் வாசிக்காம எப்படி நீங்க தேவனை அறிந்துக்க முடியும் என்று ஆவியானவர் சொல்றார். எப்படி நீங்க தேவனை அறிந்து கொள்ள முடியும்? பைபிள் வாசிக்கலனா அந்த தேவனை அறிந்து கொள்ளவும் முடியாது, ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவும் முடியாது என்று கர்த்தர் சொல்றார். மறந்துடாதீங்க, நீங்க ஆராதிக்கிற தேவன் சேனையின் கர்த்தர், சேனையின் கர்த்தர், the Lord of hosts, says the Lord. அதுக்குண்டான மரியாதை கொடுங்க என்று கர்த்தர் சொல்றார். ஸோ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, கர்த்தருக்கும் நமக்கும் எப்பவுமே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். உலகத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கர்த்தர் ஹானர் பண்ணுற ஒரு ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப். அதனால தான் ஆதாம் படைச்சது. ஆதாம் தனிமையாக இருக்க நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அம்மாவோ ஒரு தகப்பனோ ஒரு சிஸ்டரோ பிரதரோ அந்த மாதிரி யாரையுமே படைக்காம அவருக்கு ஒரு ஒய்ஃபை படைக்கிறாரு. அதனால தான் அவர் மணவாளன்றாங்க, நம்மளை மணவாட்டின்றாங்க. உங்கள் நேம் வேணா ஜானா இருக்கலாம், மைக்கேலா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஜானை பற்றி என்ன சொல்றாரு? என் நண்பன் சொல்லணும். மைக்கேல் பத்தி என்ன சொல்றாரு? அவன் என் சித்தத்தை செய்யறான்னு சொல்லிட்டு கர்த்தர் உங்களை பத்தி டெஸ்டிமோனி கொடுக்கணும். இது எல்லாராலையும் முடியும். இது எல்லாராலையும் முடிஞ்சனால தான் கர்த்தர் இந்த எக்ஸாம்பிள் தாவீதை பத்தி புக்ல எழுதப்பட்டிருக்கு. நம்ம பைபிள்ல எத்தனையோ புஸ்தகம் இருக்கு. ஆனா எல்லா கிறிஸ்டியன்ஸும் பாத்தீங்கன்னா புக் ஆஃப் ரெவலேஷன் எத்தனையோ புஸ்தகம் எல்லாம் படிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா எல்லா கிறிஸ்தவர்களுமே இந்த சங்கீதத்தை படிப்பாங்க. ஏன்னா சங்கீதம் ரொம்ப ரொம்ப எமோஷனலான ஒரு புஸ்தகம். சங்கீதத்துல நம்ம எப்பவுமே நம்ம வாழ்ற உலகம் பயங்கர கஷ்டத்தில் மத்தியில் நம்ம வாழ்கிறோம். நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நம்ம சங்கீதத்தை படிக்கும் போது தான் நமக்கு எப்பவுமே ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். எல்லா கிறிஸ்தவர்களையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சங்கீதம் புக்கு படிச்சிருப்பாங்க. அது ஆத்தர் பார்த்தீங்கன்னா தாவீது உலக பிரகாரமாக பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் அ வாரியர், ஷெப்பர்ட், கடைசியில் கிங் ஆஃப் இஸ்ரேலாக இருந்தார். அவர் பெரிய வாரியராக இருந்தார். அதனால தான் 15 வயசில் அவருக்கு ராஜரிக அபிஷேகம் கொடுத்தா மீதி 15 வருஷம் பயங்கர போராட்டத்துக்கு மத்தியில் சவுலை அவர் சவுலோட நிறைய போராடி தான் 30வது வயசுல அவர் ராஜாவா ஆகிறார். இன்ஃபேக்ட் கர்த்தர் தாவீது கர்த்தர் எந்த அளவுக்கு ஹானர் பண்ணியிருப்பார் அப்படின்னா, சவுல் மேல ஆவியானவர் இருக்காருன்னு தெரியும். அதனால தான் சவுலை கொல்லத்துக்கு ஒரு வாட்டி அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது தாவீது தொற்றுக்கவே மாட்டார். என்ன சொல்வாருன்னா, அவர் மேல தேவ ஆவியானவர் இருக்கார், நம்ம யாரும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபெலோ மெம்பர்ஸ்க்கும் சொல்வார். ஆனா ஒரு டைம்ல என்ன ஆகும்னா, தாவீதோட நாலேஜே இல்லாம சவுலை கொன்னுடுறாங்க. ஆனா தாவீதுக்கு பயங்கர கோவம் வந்திருக்கும். சவுலை கொன்னவங்களை எல்லாரையுமே அவர் கொன்னிருப்பார். இன்ஃபேக்ட் சவுலும் தாவீதும் எதிரியா இருந்திருப்பாங்க. ஆனா சவுல் செத்துட்டாருன்னு ஒரு செய்தியை கேட்டோம் ரொம்ப மன உடைஞ்சிருப்பாரு. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணீங்க? அவர் மேல தேவ ஆவியானவர் இருக்காரு. அந்த அளவுக்கு தாவீது சவுல் மேல அந்த ஆவியானவர் ரொம்ப ஹானர் பண்ணியிருப்பார். அதனால தான் நம்மளும் ஜீசஸை பயங்கரமா ஹானர் பண்ணும், பயங்கர ரெஸ்பெக்ட் பண்ணும். ஒரு ராஜானா நம்ம எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறோமோ அதை விட 1000 மடங்கு நம்ம மரியாதை நம்ம கொடுக்கணும். ஆனா நம்ம கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையும் ஒரு ரிலேஷன்ஷிப் தான். கர்த்தருக்கும் நமக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் தான் நம்ம பார்க்கணும். 1865 ஜான் நெல்சன் ஹைடேன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரேயிங் ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஜெபிக்கிற ஒரு மனிதன். அவர் அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர். அவங்க அப்பாவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மிஷினரி. அவங்க அவர் அவங்க அப்பாவுக்கு என்ன ஆசைனா, தான் பிள்ளைங்க அவருக்கு 2 பையன் ஒரு பொண்ணு, என் பிள்ளைங்க எல்லாம் மிஷினரியில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மிஷினரி ஒர்க்கில் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே ரொம்ப வாஞ்சியாக இருந்த ஒரு மனிதன். இந்த ஹைடுக்கு ஒரு பிரதர் இருந்தார்.
அவர் வந்து எட்மண்ட் வந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. ஹைட் வந்து ரொம்ப பேச்சு தரன் அந்த மாதிரி ரொம்ப டேலண்டட்லாம் கிடையாது. ஸோ அவங்க அண்ணன் கொஞ்சம் டேலண்டடாக இருந்தனால இமீடியட்டாக அவர் ப்ரீச்சிங்லாம் வந்து நல்ல யூனிவர்ஸில் சேர்ந்து நல்லா ப்ரீச் பண்ணலாம் ஆரம்பிச்சு ஊழியமும் செய்ய ஆரம்பிச்சார். அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா எட்மண்டுக்கு வந்து பயங்கரமான ஒரு காய்ச்சல் வந்து அவர் இறந்துடுறாரு. இறந்து அந்த மிஷினரி ஒர்க் அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. அப்பதான் வந்து ஹைட் என்ன யோசிக்கிறாருன்னா, ஒருவேளை கடவுள் நம்மளை வந்து மிஷினரியா அழைக்கிறார் போல இருக்கு, நம்மளும் வந்து இதே மாதிரி நம்ம அண்ணன் மாதிரியே நம்மளும் மிஷினரி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப வாஞ்சிக்கிறாரு. ஆனா அவருக்கு அந்த சான்ஸ் எல்லாம் அவருக்கு சரியா கொடுக்கப்படல. அதுக்கப்புறம் அவர் ஜெபம் பண்றாரு கர்த்தர்கிட்ட, நான் வந்து எனக்கு என்னையும் நீங்க மிஷினரியா தேர்ந்தெடுக்கணும்னா. அப்ப கர்த்தர் அவருக்கு என்ன வெளிப்படுத்துறாருன்னா, இந்தியான்னு ஒரு தேசம் இருக்கு, அந்த தேசத்துல பஞ்சாப்னு ஒரு ஸ்டேட் இருக்கு, நீ பஞ்சாப்ல போய் ஊழியம் பண்ணணும் அப்படின்னு. அவர் ஆல்ரெடி ஒரு மிஷனரி குரூப்ல இருக்கனால அந்த மிஷனரிலாம் சேர்ந்து இவரை வந்து 1892ல அவருக்கு 27 வயசு 1892ல அவர் பஞ்சாபுக்கு வராரு. பஞ்சாப்ல வந்து ஊழியம் செய்யறாரு. அப்போ அவருக்கு வந்து காது அந்த அளவுக்கு சரியா கேட்காது, பார்ஷியல் டெஃப். அவர் இருந்தாலும் அவர் வந்து அந்த குறைய வச்சு அவர் வந்து அங்கே இருக்க மக்களோட பேசுறதுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணி பஞ்சாபிலாம் கற்றுக்கிறாரு. அவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பைபிள் அவர் கையில் இருந்துகிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் அவர் பைபிள் பயங்கரமாக படிப்பார். அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா, இனிஷியலாக அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பஞ்சாப் எல்லாம் ஒன்றா தான் இருந்தது. அப்போ இவங்க வந்து அங்கே ஊழியம் செய்யும் போது இவருக்கு பயங்கர பர்சிக்யூஷன் வந்துருச்சு. நீ யார் வெளிநாட்டுக்காரன், எங்கள் ஊரில் வந்து எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சிவியர் பர்சிக்யூஷன் வந்தோன்னே இவர் பயங்கர மனம் உடஞ்சு என்ன பண்ணுறாரு, உடனே போய் அவர் ஜெபத்தை அதிகப்படுத்துறாரு. சரி, நமக்கு இந்த மாதிரி பெர்சிக்யூஷன் வருதுன்னா நம்ம ஜெபத்தை அதிகப்படுத்துவோம்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமா ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இன்ஃபேக்ட் அவர் வந்து பிரேயிங் ஹண்ட்ரேன்னு சொல்லுவாங்க, பயங்கரமா ஜெபிக்கிற ஒரு மனிதன். பயங்கரமா ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு. ஜெபம் பண்ணி எப்படியா இந்த பெர்சிக்யூஷனை நம்ம வந்து மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்றாரு. அவர் என்ன ஜெபம் பண்ணுவாருன்னா, கர்த்தாவே எனக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு சோல் கொடுக்கணும், ஒரு ஆத்மாவாவது நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு டெய்லியும் ஜெபம் பண்ணுவார். அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா, கரெக்டாக 365 நாள் முடியும் போது கரெக்டாக கர்த்தர் வந்து ஒவ்வொரு சோலை கொடுக்குறார். ஒரு வருஷம் முடியும் போது 365 ஆத்மாக்கள் அவர் அறுவடை பண்ணிடுறார். அடுத்தது அவர் என்ன ஜெபம் பண்ணுறாரு, கர்த்தர்கிட்ட போய் இப்போ இன்னைக்கு நீங்கள் இது செஞ்சுட்டீங்க, அவருக்கு தனக்கு தானே ஒரு டார்கெட் வச்சுக்கிறார். அடுத்தது அவர் என்ன பண்ணுறாருன்னா, திரும்பி கர்த்தர்கிட்ட போகிறார். இப்போ நீங்கள் ஒரு ஆத்மா கொடுக்குறீங்க, எனக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எனக்கு டெய்லி 2 ஆத்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கர்த்தர்கிட்ட போய் மறுபடியும் ஜெபம் பண்ணுறார். அதே மாதிரி கர்த்தர் வந்து அடுத்தபடியாக டெய்லியும் அவர் ஜெபம் பண்ண டெய்லி 2 மக்களாவது ரட்சிக்கப்பட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 3 ஆத்மா, இது அடுத்த வருஷம் 4 ஆத்மா. இந்த மாதிரி வருஷம் அவர் ஜெபம் பண்ண நிறைய மக்கள் வந்து அவரை பார்த்து ரட்சிக்கப்பட்டார். பயங்கர ஜெபிக்கிற மனிதன் அவர் வந்து. அவர் மேலே ஆவியானோட வல்லமை பயங்கரமாக இருக்கும். எந்த அளவுக்கு ஆவியானோட வல்லமை இருக்கும் அப்படின்னா, ஒரு வாட்டி அவர் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணுறாரு. அவர் டென்ட்டில் போய் பிரசங்கம் பண்ணுறாங்க. நிறைய மக்கள்லாம் வந்து கூடிட்டாங்களாம். இவர் போய் உள்ளே போய் பரிசுத்த பிதாவே அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல தேவனோட பிரசன்னம் வந்து அந்த டென்ட் ஃபுல்லா நிரப்பினது. அங்க இருக்க சாதாரண மக்கள்லாம் பார்த்து தன்னை அவங்களே அறியாம அவங்க அழுது அவங்க கர்த்தர் ஒப்பு கொடுத்தாங்க. நிறைய மக்கள் அவரால் ரட்சிக்கப்பட்டாங்களா. பயங்கர ஜெபிக்கிற ஒரு மனிதன். இன்ஃபேக்ட் பஞ்சாப் பிரேயர் யூனியன் அந்த மாதிரி பஞ்சாப்ல வந்து நிறைய ஜெபம் பண்ணி பக்கத்திலே பார்டர் பார்த்தீங்கன்னா செயல்கோட் பாகிஸ்தான் பார்டர், அது அங்கே போய் நிறைய பேருக்கு அவர் ஊழியம் செஞ்சு, பாகிஸ்தானில் இப்போ நிறைய கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்கன்னா அவர் போய் அங்கே ஊழியம் செஞ்சது தான். அதுக்கப்புறம் மறுபடியும் அவரோட தேசத்துக்கு போகிறாரு. அங்கே வந்து அவர் அங்கேயும் நிறைய மிஷினரி ஒர்க்லாம் பண்ணுறாரு. அந்த டைமில் அவருக்கு என்ன ஆகுதுன்னா, உடம்பு சரியாமல் போயிடுது. உடனே அவர் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு டாக்டர் செக் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட லெஃப்ட் சைடில் இருக்க ஹார்ட் வந்து ரைட் சைடில் மூவ் ஆயிடுச்சு, இது வந்து ஒரு ரேரான ஒரு டிஸார்டர், அந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும், இந்த மாதிரி மிஷினரி ஒர்க்கெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, டேரெக்டாக அப்படியே இதெல்லாம் கேட்டுட்டு டேரெக்டாக அவர் வீட்டுக்கு வந்து மறுபடியும் முட்டி போட்டு ஜெபிக்க என்ன ஆகுதுன்னா, அந்த ரைட் சைடுக்கு போன ஹார்ட்டு ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் சைடுக்கு அவர் வந்துடுது. அதுக்கப்புறம் நிறையா ஒர்க்லாம் பண்ணுறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் அவருக்கு வந்து அவரோட 46 February 1912 வந்து அவரோட 46வது வயசில் அவருக்கு ஒரு டியூமர் மாதிரி வருது. அதை ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவர் உடம்பு முடியாமலே அவர் இறந்துடுறாரு. அவர் அவ்வளோ ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். அந்த டைமில் பாகிஸ்தான் பஞ்சாப் பாகிஸ்தானெல்லாம் நிறைய கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. அப்படின்னா அமெரிக்கா தேசத்துலேருந்து வந்து என்ன ஊருன்னு கூட தெரியாத ஒரு ஊரில் வந்து பஞ்சாப்னு ஒரு இடத்துல வந்து அந்த டைம்லலாம் வந்து வேறு மத ஆட்கள்லாம் இருந்து பயங்கர பர்சிக்யூட் பண்ணி
பண்ணி, ஆனா அதெல்லாம் அவர் பொருட்படுத்தாம நம்ம கர்த்தருக்காக வந்தோம், நம்ம கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 10 மணி நேரம் 12 மணி நேரம் கூட அவர் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாராம். அவர் வந்து டெய்லியும் அவர் கதறுவாராம், எனக்கு நீங்க ஆத்மா கொடுத்துதான் ஆகணும் கர்த்தாவே, எனக்கு ஆத்மா கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு கதறுவாராம். அவ்வளோ தூரம் ஜெபிக்கிற ஒரு மனிதனா இருந்தாராம். அதே மாதிரிதான் நம்ம கிறிஸ்டியன் லைஃப்ல நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, நமக்கு எல்லாம் இருக்கு, கர்த்தாவே நான் ஏன் முதல்ல கிறிஸ்தவனா பிறந்தேன், என்கிட்டேருந்து நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, உங்கள் சித்தம் என்ன, திட்டம் என்ன, நான் என்ன பண்ணணும், எனக்கு ஆவியானவர் வல்லமை கொடுங்க. நீங்கள் ஆவியானவர் கொடுக்க 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 இந்த ஆக்சுவலி எப்படின்னா, நம்ம ஒரு சென்ட் போட்டோன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் வந்து நம்ம பக்கத்தில் வந்தாலே அந்த பர்ஃப்யூமை வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஆவியானவர் நம்ம மேலே எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்கள் பக்கத்தில் யாராவது வந்தாலே உங்களுக்கு தெரியணும் இவங்க மேலே ஏதோ ஒரு வல்லமை இருக்குது, ஏதோ ஒரு க்ளோரி இருக்குது, அந்த க்ளோரியை நம்மளும் பெற்றுக்கொள்ளணும்னு நம்ம ஆசை பண்ணணும். அதுதான் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை என்று கர்த்தர் சொல்றார். ரிபாலா ரஷபாலா ரிகா பாபா திராபாலா ரிகா பாபா கர்த்தர் சொல்றார். ரிகந்தர் பாலோ ரிகா ரிகா ரஷதர் ராபாலோ இந்த பார்த்துட்டு இருக்க ரிகந்த எல்லா ஜனங்களும் ரிகந்தர் எல்லா ஜனங்களும் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிகந்தர் ஐ அம் pouring out the Holy Spirit says the Lord. ரிபாலா ரிகா பாபா பெற்றுக்கொள்ளுங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிகந்தர் ராபா பெற்றுக்கொள்ளுங்கள். ரிகந்த இந்த செய்தியை யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களோ, ரிகந்த யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களோ, ரிகந்தர் நீ கை குழந்தையா இருந்தாலும், ரிகந்தர் வயசான ஆட்களா இருந்தாலும், ரிகந்த எல்லார் மேலேயும் ரிகந்த தேவ ஆவியானவர் வரார். ரிபா பாபா ரிஷதர் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்றார். ரிகா பாபா ரிசீவ், ரிகா பாபா ரிசீவ், ரிபா பாபா ரிசீவ், ரிஷபா லோரிகந்த ராபா லோரிகபம் உரிகந்த ராபா லோரிகபா உரிகந்த ராபா லோரிகபா கபா ரஷபா லோரிகபா உரிக்கபா. ஒரு குறிப்பிட்ட வாலிபன் மேல ரிகந்த ஒரு ராஜரிக அபிஷேகம் வருது. ரிகந்த ராபா லோரிகா பாபா ஒரு ராஜரிக அபிஷேகம். ரிகந்த ராபா லோரிகபா தாவீது மேல இருந்த அதே ராஜரிக அபிஷேகம். ரிகந்த ராபா ரிசீவ் ரிபாபா ரிசீவ் ரிபாபா ரிசீவ் ரிஷபா லோரிகா பாபா உரகந்த ஒரு பிரேயர் அனாயிண்டிங். ரிகந்தர் ஒரு பிரேயர் அனாயிண்டிங். ரிகந்த ஒரு பிரேயர் அனாயிண்டிங். ரிகந்த ரஷபா லோரிகபா ராபா லோரிகா ஜெபிக்கிற அபிஷேகம். ரிகந்த ஒரு சில பெண்கள் மேல உழுறதை நான் பார்க்கிறேன். ரிகந்த ராபா பெற்றுக்கொள்ளுங்கள். ரிகம பெற்றுக்கொள்ளுங்கள். ரிகபா பெற்றுக்கொள்ளுங்கள். ரிஷபா லோரிகந்த ராபா லோரிகபா உரிகந்தர் ராபா லோரிகா பாபா ரிகந்த ராபா லோரிகா பாபா அகெயின் ரிகந்த அகெயின் ரிகபா அகெயின் ரிகந்த பிரேயர் அனாயிண்டிங். ஒரு சில பேர் வாலிபர்கள் மேல விழுறதை நான் பார்க்கிறேன். ரிகந்த யங்ஸ்டர்ஸ் ரிகந்தர் ராபா வாலிபமான பசங்க. ரிகந்தர் நீங்க ஒரு 16லேருந்து ரிகந்தர் ஒரு 24 வயசுக்குள்ள சில வாலிபர்கள் மேல விழுறதை நான் பார்க்கிறேன். ரிகந்தர் ராபா லோரிகா பாபா இனிமேட்டு ரிகந்தர் ராபா லோரிகா ஹைண்டே மாதிரி நிறைய பேர் ஜெபிக்க போறீங்க. ரிகந்தர் ராபா லோரிகா ஹைண்டே மாதிரி நிறைய பேர் ஜெபிக்க போறீங்க. ரிகம்பா ராபா லோரிகா ஹைண்டே மாதிரி நிறைய பேர் ஜெபிக்க போறீங்க என்ற ஆவியானவர் சொல்றார். ஆத்மாக்கள் வேணும் ஜெபிக்க போறீங்க. ரிகந்த நிறைய பேருக்கு ரிகந்த ஆத்ம பாரங்கள் கொடுக்கப்படுது. ரிகந்த நிறைய பேருக்கு ரிகந்த அதை பார்த்துட்டு இருக்க எல்லார் மேலேயும் இருக்கும் ஒரு ஆத்ம பாரம் வைக்கப்படுது. ரிகந்த ராபாலோ ரிகம் ப்ரே சேஸ் தி லார்ட். ரிகபா ப்ரே ரிக நிறைய ஜெபம் பண்ணுங்க என்ற ஆவியானவர் சொல்றார். ரிகந்த ரஷபாலோ ரிகபா உரிகந்த ராபாலோ ஆத்மா அறுவடை ஆண்டுன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிகந்த இட்ஸ் இயர் ஆஃப் ஹார்வெஸ்டிங் த சோல்ஸ். ரிகந்த ராபாலோ ரிகா பாபா ஆத்மா அறுவடை. ரிகந்த ஆத்மா அறுவடை. ரிகந்த ஆத்மா அறுவடை என்ற ஆவியானவர் சொல்றார். ரிகந்த ராபாலோ ரிகபா உரிகந்த ரஷத ரேபேலோ ரிகா பாபா உரகந்த ராபாலோ ரிகா பாபா ரிகந்த ராபா இதை பார்த்துட்டு இருக்க நிறைய வாலிபர்களுக்கு ரிகந்த ராபாலோ ஐ எம் காலிங் யூ ஃபார் த மினிஸ்ட்ரி சேஸ் தி லார்ட். ரிகா பாபா மினிஸ்ட்ரி ரிகந்த மினிஸ்ட்ரி காலிங். ரிகந்த நிறைய வாலிபர்களுக்கு போறதை நான் பார்க்கிறேன். ரிகபா நிறைய பேரை மிஷனரிகளா அழைக்கிறேன் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிகந்த ராபாலோ ரிகா நிறைய பேரை மிஷனரிகளா அழைக்கிற ரிகந்த ராபாலோ ரிகம் ஐ எம் காலிங் ஃபார் மிஷனரி வர்க் சேஸ் தி லார்ட். ரிகபா ரஷபா லோரிகந்த உங்க வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க. ரிகந்தர் உங்க வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க. ரிகபா உங்க வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க. ரிகந்த ரஷபா லோரிகா பாபா உரிகந்த ரம்பா லோரிகம் ஒரு சில பேர் ரிகந்தர் மனம் உடஞ்சு உங்க பாவத்தை அறிக்கையிட்டு அழுறீங்க. ரிகந்தர் பாவத்தை அறிக்கையிட்டு அழுறீங்க. ரிகந்த பாவத்தை அறிக்கையிட்டு அழுறீங்க. அந்த மாதிரி ஜனங்களுக்கு ரிகந்த நான் மன்னிப்பு கொடுக்குறேன் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிகந்தல்லா ரஷபா தெலே பெல்லெபா துலிகந்தல்லே ரேஷபா லோரிகந்த ராபா லோரிகபா துராபாலா ரிகந்த ராபா லோரிகபா ஊரகந்த ராபா லோரிகா யோசேப்பு மாதிரி உள்ள வாலிபர்களை நான் தேடுறேன் என்று கர்த்தர் சொல்றார். ரிகந்த ராபாலோ யோசேப்பு மாதிரி உள்ள வாலிபர்கள். ரிகா பாபா யோசேப்பு
யோசேப்பு மாதிரி உள்ள வாலிபர்கள் ரிகந்த ரஷபா லோரிக்கம் சொப்பன தரிசனம் பார்க்குற அபிஷேகம் ரிகந்த ராபல் அனாயிண்டிங் ரிகந்த ராபல் சொப்பனங்கள் தரிசனங்கள் பார்க்குற அபிஷேகம் ரிகந்த ட்ரீம்ஸ் அண்ட் விஷன் சேஸ் தி லார்ட் சொப்பன தரிசனங்கள் பார்க்குற அபிஷேகம் என்ற ஆவியானவர் சொல்றார். பெற்றுக்கொள்ளுங்கள் ரிகந்தர் ராபாலோரிக்க. நிறைய பேர் ரிகந்தர் நிறைய சொப்பனங்கள் பார்க்க போறீங்க. யோசேப்பு மாதிரி சொப்பனங்கள் பார்க்க போறீங்க. தானியேலை போல சொப்பனங்கள் பார்க்க போறீங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிகந்தர் ராபாலோரிக்கா பாபா உரிகந்தர் ராபாலோரிக்கா பாபா. எழுதுற அபிஷேகம் எழுதுற அபிஷேகம் பவுல போல நிறைய பேர் எழுத போறீங்க. ரிகந்தர் ராபா பவுல போல நிறைய பேர் எழுத போறீங்க. தாவீதை போல நிறைய பேர் போயட்டா இருப்பீங்க. பாட்டுகள் எழுதுவீங்கன்னு என்று ஆவியானவர் சொல்றார். தாவீது மேல இருந்த அதே அதிகாரம் தாவீது மேல இருந்த அதே அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆவியானவர் சொல்றான். பெற்றுக்கொள்ளுங்கள் ரிகா பாபா பெற்றுக்கொள்ளுங்கள் ரிஷபா லோரிகந்தர் ராபா லோரிக்கம் பரலோகத்திலேருந்து ஒரு அக்கினி ரிகந்த ஃபயர் ரிகா பாபா ரிகந்த ரஷபா லோரிகபா ரிகந்த ரேபே லோரிகா பாபா துராபல ரஷத லெகே பல ஷகே பாபா உலால கல்ல பெல்ல லகே பெலோரிகா பாபா உரிகந்த லே ரஷபா லோரிகா பாபா உரிகந்த லரபா லோரிகா பாபா ரிகந்த ரபா லோரிகா பாபா ரீபால இருக்கு. இதே நவமான பாஷை ரிக நிறைய பேர் பேச போறீங்க என்று ஆவியானவர் சொல்றார். ரிகந்த ரபா இது ஆவியானவரோட வல்லமை ரிகா பாபா. Receive Rikaba, receive Rikaba, receive Ribala Radara. The Holy Ghost fire, Rikaba, the Holy Ghost fire, Rikaba, the Holy Ghost fire, Rikaba, Dale Shake Lebe Robal Rikab, Urikanda, Sugamakra Vallama Rikanda, Rikan, Sugamakra Vallama Rikaba, Sugamakra Vallama Rikadar, healing anointing Rikanda, or Celepe Valibergal Rikandara, healing ministry can cooperate Rikandaram. I'm calling you to do the healing ministry, says the Lord. Rikandaraba, Petrikolungal, Rikababa. பெற்றுக்கொள்ளுங்கள் ரிகபா பெற்றுக்கொள்ளுங்கள் ரிகபா ரஷத ராபாலோ ரிகபா ரிகந்த ராபாலோ ரிகபா த ராபால ராபால ரிகந்த ராபாலோ ரிகபா ரிகந்த ராபாலோ ரிக. காலம் இனி செல்லாதுன்னு என்று கர்த்தர் சொல்றார். அது சீக்கிரத்தில் வருவேன் என்று ஆவியானவர் சொல்றார். ரிபாலா ரஷ மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்றார். ரிகந்தர் இது கடைசி காலம் என்று கர்த்தர் சொல்றார். ரிகபா ரிகந்தர் இது கடைசி காலம் என்று ஆவியானவர் சொல்றார். ரிகப் இது கடைசி காலம். ரிகந்தர் ஆவியானவர் பெற்றுக்கொள்ளுங்க. ரிகந்த ஆவியானவருக்கு வாஞ்சிகன் என்று கர்த்தர் சொல்றார். ஆவியானவர் எல்லாம் சபைக்கு போகாதீங்க என்று கர்த்தர் சொல்றார். அது எனக்கு விருப்பமே இல்லை என்று ஆவியானவர் சொல்றார். ரிகந்த ராபாலோ ரிகபா ராபாலோ ரிகபா ஒரிக்கந்த ராபாலோரிக்கம். ஆவியானவர் இல்லாமல் சபைக்கு போகிறது எப்படி தெரியுமா? ரிக்கந்த ராபாலோரிக்கம். ஸ்கூல்ல நீங்க போனீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் போட்டு நீங்க போவீங்க இல்லையா என்று ஆவியானவர் கேட்கிறார். ரிக்கந்த ரஷபாலோரிக்கம். உரிக்கந்த யூனிஃபார்ம் இல்லாமல் ஸ்கூல்ல விட மாட்டாங்க. ரிக்கந்த ராபாலோரிக்கம். அதே போலதான் என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த ரா நீங்க மக்களை ஏமாத்திட்டு என்கிட்ட ஆவியானவர்கள் சபைக்கு போறீங்க. ரிக்கந்த ஆனால் கர்த்தர் பார்வையில எப்படி இருக்குன்னா ரிக்கந்த இவன் மேல ஆவியானவரே இல்லை. ரிக்கந்த நான் ஆசீர்வதிக்கவே மாட்டேன்னு நான் சொல்றேன் என்று கர்த்தர் சொல்றார். ஆவியானவர் இல்லாட்டி ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி ஆவியானவர் பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் இல்லாம சபைக்கு போகாதீங்க என்று கர்த்தர் சொல்றார். அப்படி சபைக்கு வந்தாலும் நான் உங்களை அங்கீகரிக்க போறது இல்லைன்னு என்று கர்த்தர் சொல்றார். பிளெஸிங் கொடுக்க போறது இல்லைன்னு என்று ஆவியானவர் சொல்றார். ரிகாபால அங்கீகரிக்கவும் மாட்டேன் என்று கர்த்தர் சொல்றார். ரிகாபா நீங்க உலக பிரகாரமா நீங்க ஏமாத்திடலாம். ரிகந்த ராபாலோரிக்க உலக பிரகாரமா நீங்க ஏமாத்திரலாம். ரிகா பாபா ஊராபாலா ரஷக்கா உலக பிரகாரமா நீங்க ஏமாத்திரலாம். ரிகந்த ஆனா மறந்துடாதீங்க. ரிகந்த ராபால் மறந்துடாதீங்க. ரிகந்த ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. ரிகந்த் at the end ரிகந்த ராபால் you have to meet the God face to face for the judgment, says the Lord. ரிஷபாலோ ரிகா பாபா துராபாலா ரிகா பாபா ரீபாலா ரஷபாலம் ரீபாலா ரிகா பாபம் ரிகந்த கர்த்தாவே ரிஷதர் ராபாலோ யாராருக்கு என்னென்ன செய்தி போகணும்னு நீங்கள் நியமிச்சிருக்கீங்களோ ரிகந்த அந்த செய்தி எல்லாருக்கும் ஒரு தடை இல்லாமல் போகணும். கர்த்தாவே ரிஷபாலோ ரிகா பாபா ரீபாலா ரிகா பாபா ஊராபாலா ரஷபாலா. I pray in the name of Lord Jesus. Amen. Thank you.